இப்போ புதுசாக வந்து டூம்ஸ்டே போஸ்டரை பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். லீக் வருமா, அது வருமா, இது வருமான்னு ரொம்ப நாள் கழித்து போஸ்டரே விட்டுட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ லீக்கான போஸ்டர் ஒன்று கேஸ்ட்டு சம்மந்தமாக வந்துருந்துச்சு. அது வந்து லீக் ஆனதுனால எல்லாருமே விட்டாங்க, நானும் விட்டுட்டேன். இது யார் விட்டான்னு நினைக்கிறீங்க? நம்ம ராபர்ட் டவுனியே தான். இது அப்படியே போஸ்டருக்குள்ளே வந்தோன்னா இதில் வந்து நிறைய பேரை இது பண்ணியிருப்பாங்க. அதுலேயே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன், வேறு யாருமே இல்லை, ஸ்பைடர்மேனே தான். அதாவது நம்ம பிராண்ட் நியூ டேயில் வர்றதுனால ஸ்பைடர்மேன் இல்லை, அவ்வளோதான், டூம்ஸ்டேயில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் லாஸ்ட்டாக ஸ்பைடர்மேனுக்கே டீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து டோபி மேக்வராக கூட இருக்கலாம். ஒரே நிமிஷம், ஒருத்தரை விட்டுற மாதிரி இல்லை. ஐயோ, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். ஆனால் அவரை டீஸே பண்ணல, அதனால் அவரை பற்றியே பேசலை, நல்லா விட்டாச்சு. இதை ஓரத்தில் பார்த்திங்கன்னா பச்சை கலர் திரிசூலம் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம நேமோர் தான். ஆனால் காமிக்கில் தான் அவர் திரிசூலம் வச்சுருப்பார். படத்துலலாம் ஒரு கம்பி மாதிரி தான் வச்சுருப்பார். ஆனால் வேறு யாரும் திரிசூலம் வச்சுருக்கிறது மாதிரி இல்லை, அதனால் அந்த நேமோர் தான் இருக்கும். மேலே பார்த்தா ஆண்ட்மேனு, கேப்டன் அமெரிக்கா, ஷூரி, அப்புறம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, நிறைய பேரை சொல்லியிருப்பாங்க. தோரையும் சொல்லியிருப்பாங்க. நிறையா பேரை கொட்டி கொட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஷாங்ஷி கீழே பார்த்தீங்கன்னா கட்டமாக ரெட் கலரில் இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, ஷாங்ஷி. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் போட்டு அடிச்சிருக்கும். ஏன்னா டூமுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னாலே காமிக்கில் பிடிக்காது, அதனால் அடித்து வச்சுருப்பாங்க. சூப்பராக காமிக் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஏன்னு போட்டு ஸ்டார் போட்டிருக்கோம்ல, அது வேறு யாரும் இல்லை, தண்டர் போல்ஸ் தான். ஆனால் கிராக் ஆகிருக்கும். அது வந்து அவெஞ்சர்ஸை கூட டீஸ் பண்ணலாம். சரி, பாய் பாய்.